نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون قال النبي صلى الله عليه وسلم إذا أراد الله قوما خيرا أهدى هدية الضيوف ينزل برزقه ويرتحل بذنوب أهل بيته صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இருலக நாயகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நபிகளார் குடும்பத்தாரர்கள் தோழர்கள் அவ்வழியில் வாழ்ந்த தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் 24வது தராவிகை நிறைவு செய்திருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய திரு வேதத்திலே 28 ஜுஸுக்கள் நிறைவு பெற்று 29வது ஜுஸு தொடங்கி இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய காரியத்தை மிக லேசாக ஆக்கி பரிபூர்ணமாக அதை நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாம் செய்திருக்கிற எல்லா அமல்களும், செய்ய போகிற எல்லா அமல்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு நன்மைகளை தந்து அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவானாக. நாம் ஓதிய வசனம் வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு சபையிலே அமர்ந்திருந்த நேரத்திலே ஒரு மனிதர் பெருமானாரை வந்து சந்தித்து, யா ரசூலல்லாஹ், நான் கடும் கஷ்டத்திலே இருக்கிறேன், பசியிலே இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உண்ணுவதற்கு உணவோ ஏதேனும் கிடைக்குமா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே அழைத்து தன் வீட்டுக்கு சென்று ஏதாவது உணவு பலகாரம் இருக்கிறதா என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். வீட்டிலே விசாரித்தால் அங்கே ஒன்றுமே இல்லை. மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய சபையிலேயே கேட்டார்கள், உங்களில் யாராவது இந்த நபரை அழைத்து சென்று விருந்தாளியாக வீட்டில் ஆக்கிக் கொள்கிறீர்களா? இவரை அழைத்து சென்று யாராவது உணவு கொடுக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது அங்கு இருந்த அபூ தலஹத்துல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய அன்சாரி தோழர் ஒருவர், யா ரசூலல்லாஹ், நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அவரை நான் விருந்தாளியாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். காரணம், அன்றைய காலத்தில் நடைமுறை அப்படித்தான் இருந்தது. யாராவது வெளியூருக்காரர் யாராவது வந்தாருன்னா பள்ளிவாசல்ல தங்கியிருப்பாங்க. நமக்கும் தெரியும், ஒரு சில வருடங்களுக்கு முன்பதெல்லாம் அந்த நடைமுறை நமது ஊரிலேயும் இருந்திருக்கிறது. யாராவது வழிபோக்கரோ யாராவது ஒரு நபரோ ஊர் தெரியாதவர் வந்தார் என்று சொன்னால் பள்ளிவாசல்லே தங்கியிருப்பார். அவருக்கு ஏதேனும் தேவை ஏற்பட்டால் நாம் அவருக்கு கொடுப்போம் அல்லது வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு கொடுப்போம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில் வந்ததுதான். அப்ப அந்த சஹாபி அவரை வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். வீட்டிற்கு அழைத்து சென்று மனைவிடத்திலே கேட்கிறார்கள், உண்ணுவதற்கு உணவு எதுவும் இருக்கிறதா? மனைவி சொன்னாங்க, எனக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை, நமது பிள்ளைகள் சாப்பிடுவதற்காக வேண்டி கொஞ்சோண்டு ரொட்டி துண்டுகள் இருக்கிறது, பிள்ளைகள் சாப்பிட மட்டும்தான் இருக்கிறது, நமக்கு கூட உணவு இல்லை என்று சொன்னார்கள். பெருமானாருடைய முயூஃபுகள், விருந்தாளிகள் வந்திருக்கிறார்களே, இவர்கள் எப்படி ஒன்றுமில்லை சொல்லி அனுப்ப முடியாது. அதனால கணவர் ஒரு தந்திரம் செய்து மனைவிக்கு ஒரு யோசனை சொன்னார், நான் விருந்தாளிகளை வீட்டுக்குள் அழைத்துட்டு வருகிறேன், பிள்ளைகள் பசி என்று சொன்னால் நான் உணவு தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிள்ளைகள் அப்படியே படுக்க வைங்க, நான் விருந்தாளிகளை வீட்டிற்குள் கூட்டு வந்து வீட்டிலே அமர வைத்து உணவுகள் எல்லாம் எடுத்து வையுங்கள், உணவுகளை எடுத்து வைத்த மாத்திரத்தில் நீங்க விளக்கு அணைச்சிருங்க,
நாமும் விருந்தாளிகளோடு சேர்ந்து அமர்வோம், நாமும் சாப்பிடுவது போல பாவனை செய்வோம். இருட்டில் ஒன்றும் தெரியாது, பிள்ளைகளை உறங்க வச்சிருங்க என்று சொல்லி கணவன் இப்படி ஒரு யோசனையை சொன்னார் அந்த அன்சாரி சஹாபி. அப்படியே நடந்தது. விருந்தாளிகள் அமர்ந்தார்கள், விளக்கு அணைக்கப்பட்டது. விருந்தாளிகளுக்கு முன்னால் இவர்கள் இருவரும் அமர்ந்து சாப்பிடுவது போல பாவனை செய்து கொண்டார்கள். விருந்தாளிகள் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் போயிட்டாங்க. காலையிலே சுபுகிலே பெருமானாரோடு பள்ளியில் வந்து சந்திக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சுபசோபனம் சொன்னார்கள், சுப செய்தி சொன்னார்கள். அல்லாஹ் உங்கள் விஷயமாக குர்ஆனிலே ஆயத்தை இறக்கிட்டான். வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா என்ற வசனத்தை அல்லாஹ் உங்கள் விஷயமாக இறக்கி இருக்கிறான். எங்களுக்கு எவ்வளவு தேவை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் எங்களை விட எங்களை நாடி வந்தவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் என்ற இந்த நல்ல பழக்கத்தை உங்களை புகழ்ந்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வசனத்தை இறக்கியிருக்கிறான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, நம்மள்கிட்ட இல்லாம இல்லை. நம்முடைய ஊரும் அதற்கு பெயர் போன ஊர் தான், நம்முடைய ஊர் மக்களும் அதற்கு பெயர் போனவர்கள் தான். ஆனால் இந்த காலம் நம்மை அதை விட்டும் திருப்பி விடுமோ என்று ஒரு பயம் வருகிறது. ஏன்னா இது சாதாரண வழிமுறை அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை மட்டுமல்ல, முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களுடைய வழிமுறை, சுன்னத்துல் அம்பியா என்று சொல்வார்கள். எல்லா நபிமார்கள்ட்டையும் இந்த நடைமுறை இருந்தது. அதிலும் குறிப்பாக இதற்கு பெயர் போனவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். விருந்தாளிகள் இல்லாமல் வீட்டில் உணவு உண்ணவே மாட்டார்கள், விரும்பவே மாட்டார்கள். நான் உணவு உண்ணுகின்ற பொழுது என்னோடு சேர்ந்து ஒரு விருந்தாளி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது அவர்களுடைய வழிமுறையாக இருந்தது. ஒரு முறை இப்படித்தான் உணவுக்கு தயாராகிவிட்டது, பசியாக இருக்கிறது, சாப்பிடணும், ரெடி ஆயிடுச்சு. ஆனால் விருந்தாளி யாருமே இல்லை. என்ன செய்ய? வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவுக்கு வந்து காத்து கிடக்கிறார்கள், யாராவது வருவாரா ஒரு நபர் என்று. ஒரு வயதான நபர் நடக்க முடியாமல் நடந்து வருகிறார். அவரை வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு போய், அவர் வரலன்னாரு, வேண்டாம் வரல, இல்ல இல்ல நீங்க வந்துதான் ஆகணும், எங்க வீட்டில் சாப்பிட்டு தான் ஆகணும் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு சென்று வீட்டில் அமர வைத்து சாப்பாடெல்லாம் எடுத்து முன்னாடி வைத்தாச்சு. சாப்பிடுகிற நேரத்தில் சாப்பிடுங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க என்று சொன்ன பொழுது, பிஸ்மில்லாவா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னார். நான் பிஸ்மில்லா சொல்லிலாம் சாப்பிட மாட்டேனே என்று சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்ல பிஸ்மில்லா சொன்னாதான் சாப்பிடுங்க, சாப்பிடக்கூடாது. அப்ப எனக்கு சாப்பாடே வேண்டான்ட்டார். அது எனக்கு தெரியாது, பிஸ்மில்லாலாம் எனக்கு தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிஸ்மில்லா சொல்லி தான் சாப்பிடணுங்கிறாங்க, அவர் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்கிறாரு. அப்ப எந்திரிச்சு போகுன்றாங்க. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாம சாப்பிட முடியாது. அப்ப அவரும் எந்திரிச்சு வெளியே போயிட்டார். எந்திரித்து வெளியே போனதை பார்த்து அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசினான். அவர் இத்தனை நாள் உணவு சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறார், ஆனால் ஒரு முறை கூட அவர் பிஸ்மில்லா சொன்னதில்லை. அவர் இத்தனை தினங்கள் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், நான் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அவர் பிஸ்மில்லா சொல்லவில்லை. இன்றைக்கு ஒரு நாள் அவர் பிஸ்மில்லா சொல்லவில்லைங்கிறதுக்காக வேண்டி அவரை நீங்க வீட்டை விட்டு வெளியாக்குறீங்களா சாப்பாடு கொடுக்காம என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை இறைவன் கண்டித்தான். மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடி ஓடி பாதிக்கு சென்றார்கள். தெருவிலே போய் கொண்டிருந்த அந்த வயோதிகரை மீண்டும் அழைத்தார், வலுக்கட்டாயமா அழைத்தார், வாங்க வந்து சாப்பிடுங்க எங்க வீட்டுல என்று. மீண்டும் அவரை வீட்டிற்கு அழைத்து வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உணவு கொடுத்தார்கள், அவரோடு உணவு உண்டார்கள் என்பது வரலாறு. இப்ப விருந்தாளிகளுக்கு உணவு கொடுப்பதுங்கிறது ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த வழிமுறை. அதிலையும் விட முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் காட்டி கொடுத்த வழிமுறை அது. அந்த வழிமுறை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும், மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமையையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமையும் ஈமான் கொண்டவர்கள் யார் இருக்கிறாரோ என்று சொல்லிவிட்டு ஆக முக்கியமான செய்தியில் எதையும் சொல்லல. குர்ஆனை நீங்க ஈமான் கொள்ளணும், குர்ஆனை கண்ணியப்படுத்தணும், சஹாபாக்களை கண்ணியப்படுத்தணும், கொள்கையில் சரியாக இருக்கணும் அப்படின்னு பெரிய விஷயங்கள்லாம் சொல்லல. அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமையும் யார் ஈமான் கொண்டு முஃமினாக இருக்கிறாரோ அவர் நிச்சயமாக விருந்தாளிகளை கண்ணியம் செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப ஈமானுக்கு அடுத்து மிக முக்கியமான விஷயங்களில் ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நாம் கண்ணியப்படுத்துவது. கண்ணியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம், இல்லாம இல்லை.
ஆனா இன்றைக்கு காலம் நம்மை வேறு பக்கமாக திருப்பி கொண்டே இருக்குதா இல்லையா? நாங்களே வீட்டில் சாப்பாடு ஆக்குறது இல்லை, விருந்தாளிகளுக்கு எங்க சாப்பாடு ஆக்கி கொடுக்குறங்கிற மாதிரி இன்றைக்கு நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கு. நம்ம ஊர்ல இல்லை, நம்ம ஊர்களில் இல்லை. நாமளே இன்னைக்கு சாப்பிடுறது இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறார்கள். நாங்களே சாப்பிடுறது இல்லைங்க, போன் கையில் இருக்கா இல்லையா, ஆர்டர் பண்ண வந்துடுது. ஒன்று ஆர்டர் பண்ண வருது, இல்லை நாங்கள் நேராக கடைக்கு போயிடுறோம். ரெண்டுல ஏதாவது நடக்குது. வீட்டில் சமைக்கிறதே இல்லையே, ஆர்டர் பண்ணா வீடு தேடி வருது பாக்ஸ், இல்லையா நாங்க வண்டி எடுத்துட்டு ஹோட்டலுக்கு போயிடுறோம். ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்துருது. இன்றைக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கிறதா இல்லையா? விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு வரணும் என்று ஆசைப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நமக்கு தெரியும். நம்முடைய வீடுகளிலே வீட்டிற்கு முன்னால் ஒரு திண்ணை கட்டி இருப்பார்கள். அந்த திண்ணையில் யாராவது வழிபோக்கரோ அல்லது நமக்கு தெரிந்த நபர்களோ வந்து அமருவார்கள். அவர்களுக்கு நாம் உணவு கொடுப்போம் என்று நடைமுறையில் நம்ம ஊர்ல இருந்திருக்கிறது. முஸ்லிம் ஊர்களில் எல்லா ஊர்களிலும் இருந்திருக்கிறது. விருந்தாளிகள் வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட காலம். இன்னைக்கு வராங்கன்னு செய்தி முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா கடைக்கு போயிடுறோம், எங்கேயாவது ஆர்டர் போட்டுறோம். திடீர்னு யாராவது வந்துட்டாருன்னா சொல்லிட்டு வந்திருக்கலாம், இல்லை நம்ம ஆர்டர் போட்டிருக்கலாமே என்று நினைக்கக்கூடிய ஒரு காலம் இன்னைக்கு மாறிடுச்சு. சொல்லாம வந்துட்டாங்களே, சொல்லிட்டு வந்திருந்தா நம்ம சாப்பாடை எங்கேயாவது ரெடி பண்ணிருக்கலாமே. ஏன்னா மக்களுடைய மனநிலை மாறிடுச்சு. வீட்டில் ஆக்கி பரக்கத்தாக சாப்பிட்ட காலம் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அது ஒரு பரக்கத்து இருக்குது. நாம வீட்டில் ரெடி பண்ணி நாமளே சமைச்சு நாமளே சாப்பிடுகிற பொழுது 10 பேருக்கு சமைச்சோம்னா 15 பேர் சாப்பிடலாம். ஆனா நாம் கடையில வாங்குற சாப்பாடு அது அப்படி இப்படிதான் இருக்கும். நாம் செய்து நாம் சாப்பிடுகிற பொழுது அது பல்ல வரக்கத்து இருக்கிறது. அதிலும் ரொம்ப முக்கியமான செய்தி, விருந்தாளிகள் உங்களை தேடி வருகின்ற பொழுது 2 முக்கியமான செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான 2 செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரையாவது அல்லாஹ் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாடிவிட்டால் அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறான், ஒரு ஹதியாவை கொடுக்கிறான். என்ன ஹதியா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய வீட்டிற்கு விருந்தாளிகளை அனுப்பி வைக்கிறான். ஏண்டா இவர் வந்தார் இந்த நேரத்தில் என்று நினைக்கிற காலம். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அவர்களை அனுப்பி அல்லாஹ் நமக்கு செலவு வைக்கல, செலவு ஏற்படுத்தவில்லை. அவர் மூலியமா அல்லாஹ் நமக்கு 2 முக்கியமான செய்திகளை கொடுக்கிறான். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்று அவர் மூலியமாக நமக்கு ரிஸ்க் கிடைக்கிறது. நாம் அவருக்கு செலவு பண்ணல, நமக்கான ரிஸ்கை அவர் கொண்டு வருகிறார். நாம் அவருக்கு ஆக்கி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவருக்கான ரிஸ்கை கொடுக்கல, நமக்கான ரிஸ்கை அவர் கொண்டு வருகிறார். அதை கலந்து நாமளும் சாப்பிடுகிறோம், அவருக்கும் கொடுக்கிறோம். ஒன்று ரிஸ்க் கிடைக்கிறது. விருந்தாளிகள் நம்மை தேடி வருகின்ற பொழுது இந்த உலகத்தின் மிக முக்கியமான நோக்கமாகிய ரிஸ்க் கிடைக்கிறது. ஒன்று ரிஸ்க்னா உணவு மாத்திரம் இல்லை, அவர் மூலியமாக அல்லாஹ் நமக்கு தேவை எல்லாத்தையும் பரிபூர்ணமாக்கலாம். இது ஒன்று. 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் சாப்பிட்டு விட்டு இந்த வீட்டை விட்டு அவர் கிளம்புகின்ற பொழுது இந்த வீட்டிற்கு இந்த வீட்டுக்காரர்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் அழித்து விட்டு செல்கிறார், எடுத்து விட்டு செல்கிறார் என்றார்கள். அந்த வீட்டிலே வாழக்கூடிய அந்த ஊரிலே வாழக்கூடிய மக்களுடைய குற்றங்கள் குறைகளை அழித்தவராக அதை எடுத்துக்கொண்டு அவர் செல்கிறார். அப்ப அந்த வீட்டுவாசிகள் பாவமற்றவர்களாக குற்றமற்றவர்களாக மாறுகிறார்கள், பாவ மன்னிப்பு கிடைக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக முக்கியமான 2 செய்தி. கண்ணியத்திற்குரியவர்களே, இது நம்முடைய ஊருக்கு புது செய்தி அல்ல. நாம் அதை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டாண்டு காலமாக, நூற்றாண்டு காலமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊரை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊரில் வரக்கூடிய வழிபோக்கர்களுக்கு தேவையுள்ளவர்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் அதை செய்து கொண்டே இருக்கிறோம். அது ஒரு ஊரின் பெருமையாக, ஊரின் பரக்கத்தாக மாறுகிறது. ஏன்னா நமக்கு தெரியும் அல்லவா, மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமும் கப்பலிலே பயணம் செய்த பொழுது ஒரு ஊரை சென்றார்கள். ஒரு ஊரை கடந்து போகின்ற பொழுது அந்த ஊரிலே சுவர் ஒன்று இடிந்து விழுவது போல இருந்தது. அந்த சுவரை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சுவர் விழாமல் இருப்பதற்காக வேண்டி மீண்டும் தூக்கி நிறுத்தி சரி செய்தார்கள். அதற்கு முன்னாடி அந்த ஊருக்குள்ள வந்த உடனே எங்களுக்கு ஏதாவது உணவு தாங்க என்று கேட்ட பொழுது உணவெல்லாம் தர முடியாது, போங்கன்னுட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, போங்கன்னாங்க. ஒரு நபி ஒரு வலி 2 பேரும் ஊருக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு முக்கியமான நபர் ஊருக்கு வந்திருக்கிறார். அவர் உணவு கேட்கிறார், உணவெல்லாம் இல்ல, போங்க என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு இந்த சுவரை கட்டி எழுப்பினார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நமக்கு தெரியும் இந்த சுவரை கட்டி எழுப்புனதுக்கு ஏதாவது கூலி வாங்கலாம் இல்ல, அந்த கூலியை வச்சு நம்ம சாப்பிடலாமே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போது அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமும் பிரிந்தார்கள். வரலாறு
அல்லாஹ் குர்ஆனிலே அந்த செய்தியை சொல்கிறான். அந்த இருவருக்கும் உணவு கொடுப்பதற்கு அந்த ஊர்வாசிகள் மறுத்து விட்டார்கள். அந்த இருவரையும் விருந்தாளியாக ஆக்கிக் கொள்வதற்கு அந்த ஊர்வாசிகள் மறுத்தார்கள் என்று குர்ஆனிலே ஆயத்து வருகிறது. இன்னைக்கும் இருக்கிறது, சூரத்துல் கஹ்ஃபில் இருக்கிறது. இந்த ஆயத்து இறங்கிய உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை வாசித்து காட்டியதோடு ஆயத்து மக்களுக்கு மத்தியிலே பிரபலியமாக ஆனதோடு எந்த ஊருன்னு அவங்களுக்கு தெரியும் இல்ல. சில ஊர்கள் அந்தாக்கியா என்று சில இமாம்கள் சொல்கிறார்கள், சிலர் ஐலா என்று சொல்லுகிறார்கள். அந்த ஊர்வாசிகள் நேரா பெருமானார்ட்ட வந்துட்டாங்க. தஃப்சீர்ல வருகிறது. வந்து பெருமானார் இடத்துல எங்களுக்காக வேண்டி ஒரே ஒரு காரியம் செய்யலாமே, என்ன செய்யணும்? ஒன்னும் பெருசா செய்ய வேண்டாம். என்று குர்ஆனிலே வந்திருக்கிறது. பா வந்திருக்கிறது. அந்த பாவை ஒரு புள்ளியை எடுத்துட்டு தா 2 புள்ளி வச்சிருங்க. என்பதை என்று மாத்திருங்க. பாவுல இருக்கிற ஒரு புள்ளியை எடுத்துட்டு அந்த புள்ளியை மேல 2 புள்ளியா வச்சு ஆக்கிருங்க. அந்த ஊர்வாசிகள் அந்த இருவரையும் விருந்தாளிகளாக எடுத்துக்கொண்டார்கள் என்று அர்த்தம் மாறிடுமா இல்லையா? என்பது எங்க ஊரை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. இது ஆண்டாண்டு காலம் கியாமத்து வரை மக்களால் ஓதப்படக்கூடிய வசனமாச்சே. அந்த ஒரு நுக்குத்தாவை மட்டும் மாத்திட்டு 2 நுக்குத்தா மேல வச்சுட்டீங்கன்னா, 2 புள்ளி மேல வச்சுட்டீங்கன்னா எங்க ஊர் கியாமத்து வரை புகழப்படக்கூடிய ஊராக இருக்குமே என்று கேட்டார்கள். அது நடக்குமா? நான் மாத்துனா அல்லாஹ்வுடைய விஷயத்திலே மாத்தின மாதிரி ஆயிடுன்னு பெருமானார் மறுத்துட்டாங்க. அதை ஒரு ஊரினுடைய சிறப்பாக பெருமையாக கருதப்படக்கூடிய விஷயம். எங்க ஊர் கியாமத்து வரை புகழப்படக்கூடிய ஊராக ஆக வேண்டும், இகழப்படும் ஊராக ஆயிடக்கூடாது. அதுக்காக வேண்டி ஒரு எழுத்தை மாத்துங்க என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக ஊருக்கு பெருமை சேர்க்கிறான், பரக்கத்தையும் ரஹமத்தையும் இருக்கிறான். குறிப்பாக நம்முடைய வீடுகளிலே விருந்தாளிகள் வந்து செல்கின்ற பொழுது அதற்கான பரக்கத்து ரஹமத்து நிறைய இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆயிஷா ஃபாத்திமா அம்மாவுடைய பேணுதலும் அவர்கள் செய்யக்கூடிய தான தர்மம் நமக்கு தெரியும். விருந்தாளிகளை எப்படி அவர்கள் கவனித்தார்கள்? பெருமானாருடைய மகள் அல்லவா, சாதாரணமா இருப்பாங்களா? இது போல ஒரு நிகழ்வு, ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அழைத்து இந்த விருந்தாளியை வீட்டுக்கு கூட்டு போங்கன்னாங்க. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அதே மாதிரி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ஆனா அங்க அவங்க மனைவி அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கே ஒண்ணு இல்லை, எங்க இவங்களுக்கு கொடுக்க, அதெல்லாம் கூட்டு போங்கன்ட்டாங்க. எங்க கூட்டு போக? பெருமானாருடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு கட்டாயம் மறுக்க மாட்டாங்க என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க போனா அங்க என்ன இருக்கும்? அங்கேயும் ஒண்ணும் இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுல ஒண்ணும் இல்லை. வந்த விருந்தாளியை ஒன்றும் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட முடியாதே. வீட்டில் இருந்த போர்வை எடுத்தாங்க, பிள்ளைகள் மூடி உறங்கக்கூடிய போர்வை. இந்த போர்வையை சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு கொடுத்துட்டு இதை கொண்டு போய் ஒரு யகூதிட்ட கொண்டு போய் அடகு வைங்க, அவரிடத்துல கோதுமை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, அதை நான் அரைத்து சமைத்து உணவு தயாரிக்கிறேன், விருந்தாளிகள் இருக்கட்டும் ஃபாத்திமா ரலியல்லாஹு. அதே மாதிரி போர்வை எடுத்துக்கொண்டு போய் அந்த யகூதிட்ட கொடுத்தாங்க. இந்த போர்வையை வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கோதுமை தானே கேட்டாங்க. அந்த யகூதி கேட்டாரு, இந்த போர்வை ஃபாத்திமா ரலியல்லாஹு போர்வையான்னு. ஆமான்னாங்க. ஏன் கேட்குறீங்கன்னாங்க. ஆம், இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும். ஒரு போர்வையை கொடுத்து விட்டு உணவு வாடகைக்கு கேட்பார், இந்த நிகழ்வு நடக்கும் என்று நான் வேதத்திலே படித்திருக்கிறேன், அதை ஃபாத்திமா ரலியல்லாஹு செய்வார் என்று படித்திருக்கிறேன். அதே மாதிரி கொடுத்தாங்க, கோதுமையை வாங்கிட்டு வந்தாங்க, கோதுமையை அரைத்து சமைத்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு, விருந்தாளிகளுக்கு கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு மீதி ரொட்டியெல்லாம் மூட்டை கட்டினாங்க. மூட்டை கட்டி சல்மான் ரலியல்லாஹு கொடுத்தாங்க. இதை உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க, உங்க வீட்டில் பிள்ளைகள் சாப்பிடாம இருப்பாங்களா இல்லையா? சல்மான் ரலியல்லாஹு கேட்டாங்க, அம்மா உங்க வீட்டிலே யாருமே சாப்பிடாம தானே இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லையே. அதுக்கு முன்னாடி அந்த யகூதி இந்த நிகழ்வை சொல்லிவிட்டு போர்வையை வாங்கி கொள்ளவில்லை. அவர் போர்வையை நீங்களே வச்சுக்கங்க, இந்த கோதுமையை நான் அவர்களுக்கு சதக்காவாக கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தார். சதக்காவாக வந்த பொருள் அல்லவா, அதை நபிகளார் குடும்பத்தார்கள் சாப்பிட மாட்டார்கள். எனவே இந்த கோதுமையை நீங்களே, மிச்ச ரொட்டியை நீங்களே கொண்டு போய் சாப்பிடுங்க என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு சதக்காவாக வந்த பொருளிலிருந்து ரொட்டியை நாங்கள் சாப்பிடக்கூடாது, எந்த பொருளும் சாப்பிட மாட்டோம், அதனால உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க என்று சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்லி அனுப்பினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு எல்லா விதத்திலேயும் பரக்கத்தும் ரஹமத்தும் நிறைய செய்திருக்கிறார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
இன்னும் இன்னும் அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய ஊர்களுக்கு நிறைய வரக்கத்துகளை தந்து கொண்டே இருப்பான். மிக முக்கியமான செய்தி, விருந்தாளிகளை எந்நேரமும் எல்லா நிலையிலும் நாம் அவர்களை கண்ணியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த மனநிலை நம்ம இடத்துல மாறிவிடக் கூடாது. இன்னைக்கு காலம் போற போக்கில் அந்த மனநிலை மாறிவிடக் கூடாது என்பதற்காக இந்த செய்திகளை சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் லேசாக்குவானாக, நம்முடைய எல்லா அமல்களையும் கபூல் செய்வானாக, நம்முடைய எல்லா நாட்டங்களையும் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.